ஹாய்ங்க. இன்றைக்கி வீட்டில் சமையலுக்கு சிக்கன் கல்லீரல் வாங்கிட்டு வந்திருக்காங்கங்க. கோழி கல்லீரலில் தான் இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். கடாயில் ஒரு 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு இலை, பிரிஞ்சி இலையை போட்டுக்கிறோம். போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. ஒரு 2 வெங்காயம். அந்த வெங்காயத்தையும் போட்டு அதிலேயே நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவுக்கு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போடணுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதை வதக்கி விடணும். அது கூடவே தக்காளியும் போட்டு வதக்கணும். ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கணும். அந்த கருவேப்பிலையும் அதுலேயே உருவி போட்டுட்டோன்னா அந்த பச்சை தன்மை மாறாமல் இருக்கும். அதனால் கருவேப்பிலை அது கூடவே போட்டு வதக்கினா நல்லாயிருக்கும். இது மாதிரி அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லது. உப்பு இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டிருந்தா அது வதங்கிறதுக்கு ஈஸியாக வதங்கிடும். இப்போ கல்லீரல் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். தண்ணியெல்லாம் எடுத்துடணும். தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கணும். இப்போ நல்லா அதை வதக்கி விடணும். கிளற அது அப்படியே மெல்ட் ஆகும். நல்லா கிளறி விட்டுட்டு அதை அப்படியே தேவையான அளவுக்கு இப்போ இந்த டைம்லேயே உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு வேக வைக்கணும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம போட்டுருவோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி வைக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா வேகும் சீக்கிரமாக. அது கூட கொஞ்சம் கறி மசால் பவுடர் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் போதும். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி வைக்கணும். நல்லா வெந்துருங்க. இது அந்த ஈரல் நல்லா வெந்ததும் 1.5 ஸ்பூன் மிளகு பொடி போட்டு அப்படியே தூவி விட்டுட்டு கிளறி விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி அது கூட தூவி இறக்க வேண்டியதாங்க. சுவையான பெப்பர் கல்லீரல் ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.